මට පඩිය දුන්නේ දැන් 120යි කියලා කිව්වට මිස් පඩිය දුන්නේ මට 100යි. දැන් නෙමෙයි මිස් මම ரோட்டில் எங்கேயாவது கண்டா ஓடிட்டு வர வாகனத்தில் அடித்து கொள்ளுவேன் உன்னைய. ஏஜென்சியில் இருந்தால் நீங்கள் என்ன பிடிங்க ஆடி. ஏஜென்சியில் இருந்தால் நீங்கள் யார்? கடவுளா? படைச்ச ஆண்டவனா? சம்பளமெல்லாம் கொடுக்காம வேலை வாங்க சொல்லுவேன். வேலை செஞ்ச சம்பளம் கொடுக்கல, வீடு பிரச்சனை மிஸ், கொஞ்சம் மாற்றி கொடுங்க மிஸ், வேற வீடு. என்னது இனி வரும் காலம் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியுமா பண்ணுறது? ஃபோட்டோவோட போட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தில் ஃபோட்டோவையும் எடுத்து போட்டு இந்தா இவங்க எல்லாரும் சாப்பிட்றது, இவங்க எல்லாருமே வாழ்கிறது இந்த வீட்டு தொழிலாளர்களால் தான். ஆனால் அந்த வீட்டு தொழிலாளர்கள் நடத்துகிற விதம் இதுதான். இப்படித்தான் இனிமேல் வீடியோ இறக்குறது. இந்த ஏஜென்சியில் இருக்கிற நோனாமாருக்கு இது நல்ல ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த வீடியோ நான் இந்த வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மேடம் கதைக்கிற மாதிரி மேடம் நீங்கள்லாம் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள், குறிப்பாக எங்களுடைய பணிப்பெண்கள், எங்களுடைய தாய்மார் சகோதரிகள் இல்லாட்டி நீங்கள்லாம் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு தொழில் தான் பண்ணணும். இந்த தொழிலை தவிர வேறு எதுவும் தொழில் தெரியாட்டி போயிட்டு நடு ரோட்டில் நின்று பிச்சை தான் எடுக்கணும். அம்மா தாயேன்னு தொழில், நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுத்தே ஆகணும். அந்த தொழிலுக்கான வருவாய் யாரிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணிப்பெண்கள்லேருந்து தான் வருது. அதுக்குரிய சரியான ஜெனுவினான மரியாதையை நீங்கள் கொடுத்தே ஆகணும் இந்த தொழிலாளர்களுக்கு. ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். அடுத்ததா போடா அதான் ஆப்பாங்க. என்ன ஒத்துமைடா இது, என்ன ஒத்துமை இது. இப்போ எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில், இந்த ஃபேஸ்புக்கில் இருந்ததுன்னு. என்ன ஒத்துமை, ஒரு பக்கம் சிங்கள பொடியே, இன்னொரு பக்கம் தமிழ் பேசக்கூடிய பொடியன்னு நினைக்கிறேன். இல்லை அடுத்தது இதில் நான் இந்த வீடியோ கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம், இதை இந்த சமூக வலைத்தளங்கள் இப்போ நான் நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம். இப்போ அவங்களோட பிடிச்சாங்க, இவங்களோட பிடிச்சாங்க, அந்த ரூமில் வச்சு பிடிச்சாங்க, இந்த லாட்ஜில் வச்சு பிடிச்சாங்க. சரி, இதை பிடிச்சி நீங்கள் என்ன தாண்டா பண்ண போகிறீங்க? சரி, சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கிட்டேயோ, உறுப்பினர்கிட்டையோ, கணவன்கிட்டையோ, மனைவிக்கிட்டையோ சொல்லி விஷயத்தை முடிங்களேண்டா. இதை ஃபேஸ்புக்கில் போட்டு, டிக்டாக்ல போட்டு, அதை இன்னும் 100 பேர் ஷேர் பண்ணி, அதில் 10 பேர் நம்மளை தூங்க விடாமல் நம்மளுக்கு ஷேர் பண்ணி என்னன்னு பாருங்கன்னு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இதான் இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை. பெத்த தாய்க்கு மகன் பேசக்கூடிய பேச்சு. பெத்த தாய், சொந்த தாயை மகன் எந்த அளவுக்கு கேவலமாக திட்டுறான்றதை பாருங்கள். இந்த வீடியோவில் தன்னுடைய தாயை எவ்வளோ அசிங்கமாக திட்டி ஒரு பையன் வீடியோ போட்டிருக்கான்னு. ஏன்னா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்களாம், அப்பா கிட்ட இருந்து டிவைஸ் வேணுமா, அதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி. சமுதாயம் இந்த அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து, இப்போ சாதாரண ஒரு காலத்தில் அம்மா அப்பா சண்டை பிடிக்கும் போது பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது, ஏன் பக்கத்து ரூமில் இருக்கிற நம்மளுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கெல்லாம் சண்டை பிடிச்ச காலம் இருந்திருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவி சண்டை என்றாலே ஆளுக்கு ஒரு பக்கம் லைவை போட்டு அந்த பக்கம் அவங்களோட இருக்கிற கெட்டதை எல்லாத்தையும் எடுத்து போடுறது, இந்த பக்கம் இவங்க நாங்கடா போயிட்டுருக்குது காலம், எங்கே தான் போயிட்டுருக்குன்னு தெரியலை. இல்லை அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஏஜென்சியோடைய பேர், நாங்கள் இப்போ நாட்டிலேருந்து வந்த ஏஜென்சியோட பேரை போட்டு கமால் ஐயா வீடியோ போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நாட்டில் உள்ள ஏஜென்ட் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க இல்லையா, குவைத்தில் இருக்கிறாங்க இல்லையா ஏஜென்ட் மேடம், அந்த மேடம் தான் இந்த தெரு நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிறது. அதுக்கு பிறகு கமாலுக்கு சொன்னாங்களாம், கமால் வீடியோ போட்டிருக்கானா, அவனை நான் பார்த்துக்கிறேன், பாரு, இல்லைன்னா நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எங்களுடைய தொழிலாளர்கள், ஏன்னா இந்த பீரியட்டுக்குள்ளே இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இதை கொண்டு போகிறதுக்கான காரணம், இந்த கால பீரியட்டில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குற ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா, எம்பசியால் ஒரு லிமிட் தான், குறிப்பிட்ட அளவு தான், ஏஜென்ட்டால் 0. சில ஏஜென்ட்டுகள் மட்டும்தான் மெனக்கட்டுறாங்க.
ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் எங்களுடைய ஜெனட் மேரி அம்மா, அடுத்தது இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒரு சிலர், இன்னும் ஒரு சிலர் டிக்டாக்ல இருக்கிற ஒரு நல்ல உள்ளங்கள், மற்ற வேறு யாருமே இதுக்கு தலையிடல. நான் எங்கள்கிட்ட தான் இந்த பிரச்சனைகள் 190% வருது. முடிந்த அளவு நாங்கள் தான் மெனக்காடுறோம். ஆனால் இவங்க ஏதாவது இவங்களுடைய தவறை வெளிக்காட்டினா உடனே அந்த யூடியூப்காரன் விற்று பொழைக்கிறான், விற்று சாப்பிட்றான், நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்தால். ஏன் அந்த பெண் எதுவுமே கேட்கல. அவங்க கேட்குறது ஒன்று, இந்த வீடியோ கடைசியில் போடுறேன், நீங்கள் பாச தெரியாட்டி அந்த ஏஜென்சிக்காரி கத்த மட்டும் பாருங்கள். இந்த பெண் இந்த மாறி வாக்குவாதம்ன்றது வேற, தன்னுடைய நிலைமையை அவங்க சொல்கிறது அதை கேட்டு பதில் கொடுக்காத இந்த ஏஜென்ட்டுகளுக்கு நல்ல ஒரு வார்னிங் தான். நீங்கள் இந்த பணிப்பெண்களை விற்று தான் பொழப்பு நடத்துகிறீங்க. அதுக்கேற்றாப்புல கண்ணியமாக அந்த தொழிலாளர்களோட நடந்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக சமூக ஊடகங்களாகிய நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். நாட்டிலையெல்லாம் சமூக ஊடகங்கள் இருக்குது. யாராவது அமனத்தோட ஆடினா அதை போடுறதுக்கு தான் ஆளுங்க இருக்குது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்க இன்றைக்கி நாங்கள் தான் இருக்கிறோம், என்றைக்கும் நாங்கள் தான் இருப்போம் போகும் வரைக்கும். ஒன்றையும் பிடுங்க முடியாது, பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ஏஜெண்ட்டுகள் இந்த ஆஃபீஸுகளில் இருக்கிற நோனா மாதிரி ஓவராக 7 போட்டால் ஒரு ஃபோட்டோவோடு இறக்குங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று தான் கொடுங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். මට පඩිය දුන්නේ දැන් 120යි කියලා කිව්වට මිස් පඩිය දුන්නේ මට 100යි. දැන් නෙවෙයි මිස් මාසෙට නෑ මිස් මම මාසෙට වැඩ කරානේ මගේ මාසෙ පඩිය එක මිස් මං නෑ මිස් නෑ මිස් මම වැරදක් කරේ නෑ මිස් මම මේ ගෙදර හැම වැඩක්ම හරියට පිළිවෙලකට කරා. ඉතින් ඉතින් මිස් මම වරදක් කරේ නෑනේ මං හැම වැඩක්ම කීපු හැම වැඩක්ම හරියට කරා මිස්. මම කිව්වේ මට ගෙයක් මාරු කරලා දෙන්න කියලා. හොඳ ගෙයක්. ඉතින් මිස් අනේ මේ බැනුම් වැඩ කර මං හැම වැඩක්ම කරා. මම වැඩ නොකර හිටියා නම් කමක් නෑ මිස්. මං හැම වැඩක්ම කරා. ඒක මේ තියෙන එක පේන්නේ නැහැ ඩිස්ප්ලේ භාගයක් ගිහිල්ලා මොකද්ද වෙලා ඒකත්. තියෙනවා. තියෙනවා මිස්. තියෙනවා මිස්. තියෙනවා. හරි. මේක අහගෙන එතකොට ෆෝන් එකේ එල්ලලා ඉන්නයි ඔෆිස් වලට කතා කරන්නයි ඩිස්ප්ලේ එක පේනවා. දැන් තමයි එතකොට පේන්නේ නැත්තේ නේ? නෑ. ඔක ගහන්න කියන පොළවේ. තෝ පළක් ඔෆිස් එකට පැත්ත පළාත ඔබට රස්සා ඕන නම් ඔය ගෙදර රස්සාව කරගන්න පුළුවන්. එහෙම නැත්නම් තෝ ඔෆිස් එකට ගියොත් තෝ ලක්ෂ 8ක් ක්ලාස් කරගනි හෙට අනිද්දාට ලංකාවට එන්න. එච්චරයි. එතනින් එහාට කිසි කතාවක් කතා කරන්න එපා. ඒක අවසාන නිවේදනයේ තොට දෙනවා මම. එතකොට මිස් සෝරි සමාවෙන්න මිස් මේ දැන් මට මේ දැන් කිව්වනේ මේ ඒජන්සියෙන් අපිට දැන් ගියක් හොඳ නැත්නම් ගියක් මාරු කරලා දෙනවා කියලා. අපිට එන්න කලින් කිව්වේ. එන්න කලින් අනේ මිස් ඉතින් එහෙම බනින්න එපා. ඉතින් මම වරදක් කරලා නෑනේ. මම මේ මිනිස්සුන්ට වචනයක්වත් කියලා නෑ. මොකද කිව්වේ? මේ ලංකාවේ ඒජන්සියෙන් කිව්වා ගයක් මාරු කරලා දෙන්නම් කිව්වා.
ඩාන්ස් එකට ආවහම තමයි.